டெல்லி கேபிடல்ஸ் அணி அவங்களுடைய ஐபிஎல் 2026 சீசனை ஏப்ரல் 1, 2026 அன்னைக்கு லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸை 6 விக்கெட் வித்தியாசத்துல வீழ்த்தி ஒரு அமோகமான வெற்றியோட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த போட்டி லக்னோவோட சொந்த மைதானமான லக்னோவில் இருக்கிற எகானா கிரிக்கெட் ஸ்டேடியத்துல தான் நடந்துச்சு. இந்த சீசனோட ஆரம்பத்திலேயே நடந்த முக்கியமான மேட்ச்கள்ல இதுவும் ஒன்னு. டெல்லி கேபிடல்ஸ் அணியின் இளம் பேட்ஸ்மேன் சமீர் ரிஸ்வி தான் இந்த வெற்றிக்கு முக்கிய காரணமா அமைஞ்சாரு. 47 பந்துகள்ல 70 ரன்கள் அடிச்சு அவுட் ஆகாம இருந்த அவரு ரொம்பவே சவாலான ஒரு சூழல்ல அணியை வெற்றியை நோக்கி கூட்டிட்டு போனாரு. லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் ரிஷப் பந்தோட கேப்டன்சியில இந்த போட்டி ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய சவாலா அமைஞ்சது. அவரு ஓபனிங் இறங்குனது யாருமே எதிர்பாராத ஒரு முடிவு. ஆனா துரதிர்ஷ்டவசமா வெறும் 7 ரன்கள்ல ரன் அவுட் ஆகி சீக்கிரமாவே பெவிலியன் திரும்பினாரு. இந்த ரிசல்ட் ஐபிஎல் 2026 கடுமையான 84 போட்டிகள் கொண்ட லீக் சுற்றை எதிர்கொள்ளும் இரு அணிகளுக்குமே ஒரு முக்கியமான செய்தியை சொல்லுது. அவங்களோட இந்த சீசன் பயணத்துக்கு ஒரு முக்கியமான அடித்தளத்தை அமைச்சு கொடுத்திருக்கு. டெல்லி கேபிடல்ஸ் ஓட வெற்றிக்கு லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் ரன் எடுக்க விடாம கட்டுப்படுத்தின அவங்களோட சிறப்பான பந்துவீச்சுதான் முக்கிய காரணமா இருந்தது. கூடவே நிதானமான பேட்டிங்கும் கை கொடுத்தது. அக்சர் பட்டேல் கேப்டன்சியில டெல்லி அணி லக்னோவோட பலமான பேட்டிங் வரிசைய கட்டுப்படுத்த திட்டம் போட்டு சூப்பரா செயல்பட்டாங்க. 142 ரன்கள் சேஸ் பண்ணும்போது ஆரம்பத்துல டெல்லி கேபிடல்ஸ் கொஞ்சம் தடுமாறினாலும் சமீர் ரிஸ்வி மூலமா அணி ஒரு நிலைத்தன்மைய அடைஞ்சது. அவர் நிலைச்சு நின்னு ஆடின ஆட்டமும் கூடவே நல்ல பார்ட்னர்ஷிப் அமைச்சு விளையாடினதும் 26 விக்கெட்டுன்னு ரொம்ப மோசமான நிலையில இருந்த டெல்லி கேபிடல்ஸ் ஆரம்பத்துல இருந்த தடுமாற்றத்தை கடந்து வர ரொம்ப உதவியது. லுங்கி என்கிடியும் பந்துவீச்சில பெரிய பங்களிப்ப கொடுத்தார். குறிப்பா நிக்கோலஸ் பூரனை ஏமாத்தி அவுட் ஆக்கி லக்னோவோட பேட்டிங் வரிசைக்கு மேலும் அழுத்தத்தை கொடுத்தார். இந்த முதல் வெற்றி டெல்லி கேபிடல்ஸ் ஐபிஎல் 2026 சீசன்ல ஒரு பலமான போட்டியாளரா வருவாங்கங்கறத தெளிவா காட்டுது. பிரஷர்லயும் நல்லா ஆடுவாங்க, அதே மாதிரி பிட்ச் கண்டிஷன் எப்படி இருந்தாலும் அதுக்கு ஏத்த மாதிரி மாறி விளையாடுவாங்கங்கிற அவங்களோட திறமையையும் இது வெளிப்படுத்துது. லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸுக்கு டெல்லி கேபிடல்ஸ் கூட நடந்த மேட்ச் உடனே பார்க்க வேண்டிய சில விஷயங்களை தெளிவா காட்டிடுச்சு. எல்எஸ்ஜி 2025 ஏலத்துல ரெக்கார்டு 27 ரூபாய் கோடிக்கு வாங்கி 2026 சீசனுக்கு கேப்டனாவும் அறிவிச்ச ரிஷப் பண்ட் பேட்டிங்ல ஓப்பனிங் இறங்குனது பலருக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா இந்த தந்திரமான மாற்றம் எதிர்பார்த்த பலனை கொடுக்கல. துரதிர்ஷ்டவசமா 2வது ஓவர்லயே பவுலர் முகேஷ் குமார் கையில பட்டு பந்து திசைமாறி போனதால பண்ட் ரன் அவுட் ஆகி வெளில போயிட்டாரு. ஆர்பி சஞ்சீவ் கோயங்கா குழுமத்துக்கு சொந்தமானதும் ஜஸ்டின் லாங்கர் பயிற்சி கொடுக்கிறதும் ஆன எல்எஸ்ஜி அணி வரலாற்று ரீதியா பார்த்தா 2022-2023 சீசன்ல பிளேஆஃப்க்கு போயிருக்காங்க. ஆனா 2024, 2025 சீசன்ல 2 தடவையும் 7வது இடத்துல தான் முடிச்சாங்க. இதுவரைக்கும் ஒரு ஐபிஎல் ஃபைனல் கூட போனதில்ல. எல்எஸ்ஜியோட ஹோம் கிரவுண்டான எகானா கிரிக்கெட் ஸ்டேடியம் சுலோவான ஸ்பின்னுக்கு சாதகமான பிட்சுகளுக்கு பேர் போனது. அதனால பேட்ஸ்மேன்கள் அங்க கஷ்டப்பட வேண்டியிருக்கும். இந்த முதல் மேட்ச்ல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் 2026 ஐபிஎல்-ல ஒரு நிலையான ஆட்டத்தை கொடுக்கணும்னு அவங்க நினைச்சா கண்டிப்பா அவங்க திட்டங்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கும். இந்த முதல் ஆட்டத்துல வீரர்களோட தனிப்பட்ட திறமைகளும் அணியோட தந்திரமான முடிவுகளும் தான் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. டெல்லி கேபிடல்ஸ் அணிக்கு சமீர் ரிஸ்வியோட நிதானமும் அதிரடியான பேட்டிங்கும் ரொம்ப முக்கியமா அமைஞ்சது. 2026 சீசனுக்கு டெல்லி அவரை தக்கவெச்சதுக்கு அப்புறம் நடுவரிசையில ஒரு முக்கியமான ஃபினிஷரா அவர் தன்னோட இடத்தை உறுதியாக்கிட்டாரு. லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் பக்கம் பார்த்தா இடதுகை வேகப்பந்து வீச்சாளரான மோஷின் கான் 2022 டெல்லிக்கு எதிரா 16 ரன் மட்டும் கொடுத்து 4 விக்கெட்டுகளை எடுத்து அவரோட கெரியர் பெஸ்ட் பந்து வீச்சை பதிவு பண்ணியிருந்தாரு. அவரும் 2026 அணியில இருக்காரு. இந்த சீசனுக்குத்தான் காயத்துல இருந்து திரும்பி வந்திருக்காரு. வலதுகை நடுவரிசை பேட்ஸ்மேனான அப்துல் சமத்தும் 2026 லக்னோ அணியில இடம் பிடிச்சிருக்காரு. அவரை 2025 மெகா ஏலத்துல தான் வாங்கினாங்க. இந்த போட்டியில நாம இன்னும் பார்த்தது என்னன்னா, முன்னாடி லக்னோ கேப்டனா இருந்த கேஎல் ராகுல் இப்போ டெல்லி கேபிடல்ஸ்காக விளையாடினார். லக்னோ அவரை ரிலீஸ் பண்ணினதுக்கு அப்புறம் 2025 ஏலத்துல டெல்லி அணி அவரை 14 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்திருந்துச்சு. இந்த மாதிரி வீரர்கள் அணி மாறுறதும் அவங்கவங்க தனிப்பட்ட ஆட்டங்களும் இந்த சீசன்ல அடுத்து வரப்போற போட்டிகள் எப்படி இருக்கும்னு தீர்மானிக்கும். ஐபிஎல் 2026 சீசன் மார்ச் 28ல ஆரம்பிச்சு மே 31 வரைக்கும் நடக்கப் போகுது. இந்த முறை மொத்தம் 84 போட்டிகள்னு பெரிய வடிவுல நடக்குது. இதில் பங்கேற்கும் 10 அணிகள் ஒவ்வொன்றும் லீக் சுற்றுல 16 போட்டிகள் விளையாடும்.
நடப்பு சாம்பியன்களான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ஆர்சிபி தான் 2025 அவங்களோட முதல் ஐபிஎல் கோப்பையை வென்றாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் அணி லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ்க்கு எதிரா பெற்ற முதல் வெற்றி இந்த நீண்ட போட்டி நிறைந்த சீசன்ல அவங்களுக்கு ஒரு முக்கியமான உத்வேகத்தை கொடுத்திருக்கு. ஆனா சூப்பர் ஜெயண்ட்ஸ் எல்எஸ்ஜி பொறுத்தவரைக்கும் இந்த தோல்வி அவங்க ஆட்டத்திட்டத்தை உடனடியா சரிபார்த்து புதிய தலைமை வீரர்களின் பொறுப்புகளை சரியா கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டாயத்தை கொடுத்திருக்கு. போட்டி மனப்பான்மைக்கு பெயர் போன இந்த இரண்டு அணிகளுமே வரப்போற போட்டிகள்ல தங்களோட பலங்களை வளர்த்து பல சரி செய்ய முயற்சிப்பாங்க. இந்த சீசன்ல பல விறுவிறுப்பான முக்கியமான போட்டிகள் நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இது புள்ளிப்பட்டியல்ல பல மாற்றங்களை கொண்டு வந்து கடைசியில எந்த அணிகள் பிளேஆஃப்க்கு முன்னேறி ரொம்பவே எதிர்பார்க்கப்படும் ஐபிஎல் கோப்பையை வெல்றதுக்கு போட்டி போடுவாங்கன்னு தீர்மானிக்கும்.